ஒரு நேரம் இன்பம், ஒரு நேரம் துன்பம். இந்த 2 அனுபவங்கள் சேர்ந்து ஆடுற நாடகமே நம்ம வாழ்க்கை. விட்டால் 2த்தையும் விடணும். இன்பம் மட்டுமே பிடிச்சிட்டு துன்பம் வராது நினச்சா முட்டாள்தனம். இன்பம் துன்பம் 2த்தையும் தாண்டி இருக்கிற நிலையே இந்தடா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய 30,000 ரூபா. ஏய், என்னடா இவ்வளோ அர்ஜென்ட்டு? நான் கேட்கவே இல்லை தானே. யாரோட கடனும் நான் வச்சுக்கல. நாளையிலேருந்து இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். ஏன் சடனா? எங்கே போற? சம்வேர் எனிவேர். 3 வருஷமா இந்த ஊரு எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருச்சு. போதும். கடைசியா ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன். எங்கிருந்தாலும் நல்லா இரு. சரி, நான் வரேன். சாந்தி விஷயம் என்னாச்சு? சொன்னல, 3 வருஷமா இந்த ஊர் எனக்கு கொடுத்த மெமரிஸ் போதும். எப்பவும் எதுவும் நம்ம கூட இருக்காது. சரி, உனக்கே எல்லாம் தெரியும், பார்த்துக்க. சரி, நான் வரேன். யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் we should never lose our peace and happiness. I learned a lot from you. எங்க போகணும்? சிவன் கோயில். குடிச்சிட்டு சிவன் கோயிலா? இல்லை தம்பி, பக்கத்தில் என்னோட வீடு இருக்கு. சரி, ஏறு. தம்பிக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை போல. ரொம்ப இல்லை, முழுசா இருக்கு. நீங்க கோயிலுக்கு போறது இல்லையா? எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை தம்பி. பரவாயில்ல. இங்கே 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 இப்படியே முன்னாடி போனால் சிவன் கோயில் தெரியும். தம்பி, எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். நான் ஒரு குடிகாரன். கண்டிப்பாக சில வருஷத்தில் கிட்னியோ லிவரோ கெட்டு போயிடும். அப்போ நான் என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போகணுமா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? சொல் தம்பி, சொல்லு. இப்போ கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. ஒரு நல்ல பழக்கம் இன்னொரு கெட்ட பழக்கத்தை தள்ளி வைக்கும். நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கு தம்பி, ஆனால் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு நேரம் வரும், கடவுள் வர்ற நேரம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
சரி தம்பி, லிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி. சிவன் இல்லாத இடமே இல்லை. ஹீஸ் எவ்ரிவேர். Shambhu Mahadeva. டேய் யாரா, சொல்லுடா. இன்னைக்கு காலையில நீ போன அப்புறம் சாந்தியோட அண்ணன் எனக்கு கால் பண்ணி உன்னை பத்தி கேட்டாங்க. நீங்க நாளையில இருந்து இந்த ஊர்ல இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே. அவர் கூட ஏதாவது பிரச்சனை என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. எங்க இருக்குங்க நீ? சிவன் கோயில். சரி, அவர் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. பிரச்சனை எதுவுமே வராத மாதிரி பாத்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே யாரா, பாத்துக்கோ, கேர்ஃபுல். கடவுள் கல்ச்சுரல்னு சொல்லி என் தங்கச்சியை நீ பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்துறையா? என் சின்ன வயசில் எங்கள் அம்மாவை ஒருத்தன் ஏமாற்றிட்டான் கடவுள் பேர் சொல்லி. மறுபடியும் என் தங்கச்சிக்கு அப்படி நடக்க விட மாட்டேன். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணா எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? நானும் உங்கள் தங்கச்சியும் உண்மையாக லவ் பண்ணுறோம். டேய், உனக்கு வார்னிங் கொடுத்து அடிக்க சொன்னதே என் தங்கச்சி தான்டா. இனிமே என் தங்கச்சியை பற்றி நீ யோசிக்கவே கூடாது. எங்கேயோ தூரமா போய் தொலை. அண்ணா, அவர் கோயில்கிட்ட இருக்காருன்னு எப்படி நான் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க? நாளைக்கு அவன் ஊருக்கு போகிறான். அப்படின்னா இன்னைக்கு அவனோட கடைசி நாள். அவனோட கடவுளை பார்த்துட்டு தானே வரணும். உங்கள் தங்கச்சிக்கு இதை பற்றி தெரியுமா? இவனை அடிக்க சொன்னாங்களா உன் தங்கச்சி? அப்படி சொன்னாதான் இவன் நெஞ்சுக்குள்ள வலிக்கும். எப்படியாவது இவன் என் தங்கச்சியை விடணும். சிவா சிவான்னு சொல்லி என் தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு இவன் மூலமா. சிவா சிவா. பணம், பேரு, பதவி, புகழ், வெற்றி, இது எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கல. பிறந்ததுலேருந்து நான் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஒரு சொட்டு அன்பு. அதுவும் கிடைக்கிற மாதிரியே கிடைச்சிட்டு தூரமாயிட்டே போகுது. இதெல்லாம் என்னோட கர்மாவா, இல்லை அதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? என் மனசில் எந்த வலியும் இல்லை.
அதெல்லாம் எப்போ தாண்டியாச்சு. உன் அருள் தான். ஹரா, நீ எது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஐ எம் ஆல்ரெடி யுவர்ஸ். டில் மை லாஸ்ட் பிரெத் ஐ நெவர் லீவ் யூ. சிவன் இல்லாத இடமே இல்லை. ஹீஸ் எவ்ரிவேர். ஷம்பு மகாதேவா. நீங்க எனக்கு கடவுள் கொடுத்த gift. நம்பிட்டேன் ஹரா. இந்த கடவுளு கோவில் இந்த கல்ச்சரே நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராது. நம்ம அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ மறந்துட்டியா? உன் அண்ணாக்கு ஏன் நம்ம கல்ச்சர் மேல அவ்வளோ வெறுப்பு? அதுக்கு எங்க அம்மா தான் காரணம். அப்புறம் சொல்றேன். யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் we should never lose our peace and happiness. I learned a lot from you. கடவுள் பேர் சொல்லி உன்னை ஏமாத்துவான். தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காத ஹரா. அவருக்கு சொன்னாலும் புரியாது. நீ முதல்ல இங்கிருந்து போ. ஷேவா ஷேவா. சிவசிவாங்கிற வார்த்தை நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது. ஹரா ஹரா. தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க ஹரா.